சம்மர் வெக்கேஷன் கிட்ஸுக்கு விட்டாலே சர்ச்சஸ்லலாம் நடக்கிற முதல் விஷயம் வந்து வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல். அண்ட் இந்த வெக்கேஷன் பைபிள் ஸ்கூலை பற்றி பொதுவாகவே மக்கள்கிட்ட ஒரு தாட் இருக்கு. அதாவது அதர் ரிலீஜியஸ் கிட்ஸை வந்து இந்த ரிலீஜியஸுக்கு கொண்டு வர்றதுக்காக அவங்கள இன்ஃப்ளூயன்ஸ் பண்ணி பிரெயின் வாஷ் பண்ணி மண்டை கழுவுற வேலை தான் வந்து இந்த 1 வீக் ஆர் 10 days நடக்கிற வெக்கேஷன் பைபிள் ஸ்கூல் அப்படின்னு சொல்றாங்க. பட் ஆக்சுவலி நாட். அங்கே நடக்கிறதே பார்த்தீங்கன்னா வந்து சாங், டான்ஸ் அண்ட் கேம்ஸ் மூலமாக பைபிள் ஸ்டோரி லைனாக கிட்ஸுக்கு நாங்கள் சொல்லித்தரோம். என்னை பொறுத்தவரை இப்போ வளர்ற கிட்ஸுக்கு வந்து எல்லா ரிலீஜியஸை பற்றின ஸ்டோரிஸ் அண்ட் அவங்களோட கல்ச்சர் இதெல்லாம் நாலேஜும் வந்து எல்லா கிட்ஸுக்கும் வந்து தெரியணுன்றது அவசியம் நான் நினைக்கிறேன். ஏன்னா பாஸ்ட் ஜென்ரேஷன் பண்ண தப்பை வந்து ப்ரெசன்ட் ஜென்ரேஷன் நம்ம பண்ணாமல் இருந்தால் தான் நம்மளோட கிட்ஸ் வந்து கல்ச்சரிஸ்டிக்காவோ, ரேசிஸ்டாவோ, ஃபெமினிஸ்டாவோ, இல்லை மேல் சாமினிஸ்டாவோ, சோ கால் ரிலீஜியஸ்டிக்காவோ இல்லாமல் எல்லாருமே வந்து காமன் பீப்புள் தான் அப்படின்ற ஒரு மென்டாலிட்டி அவங்களுக்கு அப்பதான் வரும்னு தோணுது. தீபாவளி, ரம்ஜான், கிறிஸ்மஸ்னா நம்ம கிட்ஸ் செலிப்ரேட் பண்ண அலோவ் பண்றோம். பட் அதர் ரிலீஜியஸை பத்தி தெரிஞ்சுக்க நம்ம கிட்ஸ் அலோவ் பண்றது இல்லைல்ல. சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.